السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر. ذلك هو الفوز العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ليس الغنى عن كثرة العرض ولكن الغنى غنى النفس. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவர்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித மனம் என்பது ஒரு அதிசயமான விஷயம். அது இந்த பிரபஞ்சத்தை விடவும் விசாலமானது. அதனுடைய ஆழ அகலங்கள் எத்தகையது என்பது இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த மனித மனத்திற்கு நல்ல குணங்களும் இருக்கின்றன, தீய குணங்களும் இருக்கின்றன. நல்ல குணத்தால் அந்த மனித உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தினாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். தீய குணத்தால் யார் மனதை பாழ்படுத்தி விட்டாரோ அவருக்கு நரகம் கிடைக்கும், அவர் நஷ்டவாளி என்று குர்ஆன் பேசுகிறது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹ. அந்த மனதனுடைய பல்வேறு குணங்கள், அந்த குணத்தில் ஒன்றுதான் மன திருப்தி. தமிழில் கூட நம்மெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பழமொழி இருக்கிறது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று. இது மனித மனம் தொடர்பாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. ஆனால் மனித மனம் என்பது எளிதில் எதிலும் திருப்தி அடையாது.
எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டே இருக்கும். இது மனித மனத்தினுடைய ஒரு சுபாவம். வீடு வாசலாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், துனியாவோடு தொடர்புடைய எது அவனுக்கு கிடைத்தாலும் இது போதாது, இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதுவும் இவனை விடவும் அவனுடைய எதிர்த்த வீட்டுக்காரன் நன்றாக இருந்து விட்டால் மனது கடந்து பரபரக்கும். அவன் நல்லா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறான், அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கணும். இன்றைய கன்சியூமர் உலகம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அவன் ஏதோ ஒரு வண்டி பிராண்டு வச்சிருக்கிறான், அது மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கணும் என்று மனது இருப்பதை வைத்து திருப்திப்படாமல் இன்னொன்றை நோக்கி அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான், அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா சுர்துமுல் மகாபிர். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று செல்வத்தை பெருக்கும் உங்கள் ஆசை அல்லாஹுவை விட்டும் உங்கள் கவனத்தை சிதறடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அத்தகாசுர் என்று சொன்னால் அதிகம் வேண்டும் என்று பேராசைப்படுவது. செல்வத்தின் மீதான இன்னும் வேண்டும் என்கிற உங்களுடைய பேராசை அல்லாஹுவின் மீதான உங்கள் கவனத்தை சிதறடித்து விட்டது. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபருக்கு செல்லும் வரை இந்த பேராசை இருந்துகிட்டே இருக்கும். ஆசை என்பது அடங்காது. இன்றைய கார்ப்பரேட் உலகம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் ஆசைப்படும். ஒரு காலத்தில் எதற்கும் ஆசைப்படாதே என்று போதித்த காலம் போய் அத்தனைக்கும் ஆசைப்படு, நீ என்ஜாய் பண்ணு, யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நீ நல்லாயிரு, சந்தோஷமா இரு என்று ஒரு போதனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? உஹது மலையளவு தங்கத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாலும் இது போதாது, இன்னொரு மலையும் வேண்டும்னு ஆசைப்படுவான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. என்று அவனுடைய ஆசை பெருகி கொண்டே இருக்கும். எனவே மனித மனம் என்பது எளிதில் எதிலும் திருப்தி அடையாது. எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் வேண்டும் என்று கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதை போல மனித உள்ளம் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கும். கடல் கொந்தளிக்கிற பொழுது எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு கோபத்தை அது காட்டுகிறதோ, அது மாதிரி மனித உள்ளமும் ஆசைகளுக்கு அடிபணிந்து கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு வகையான மனநோய். எல்லா மனநோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. இதை எப்படி ட்ரீட் பண்ணுவது? இப்படி ஆர்ப்பரிக்கிற கொந்தளிக்கிற உள்ளத்தை எப்படி அடக்கி வைப்பது? எப்படி சமாதானப்படுத்துவது? அதனுடைய சூட்டை எப்படி தணிப்பது? அதுக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. சார் தூக்கம் வரல, டாக்டர் மருந்து கொடுப்பார். ராத்திரில தூக்கத்தில் ஒரே பயமா இருக்கு, திடீர்னு முழிக்கிறேன், இந்தா எழுதிக்க, அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பார். மனம் தொடர்பான எல்லா நோய்களுக்கும் மருத்துவர்கள் மருந்து கொடுப்பார்கள். ஆனால் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் எந்த டாக்டர்கிட்டையும் எந்த மருந்தும் கிடையாது. அது அவ்வளவு சீக்கிரம் அதை அடக்க முடியாது. ஆனால் மன திருப்தியை பெறுவதற்கு, ஆர்ப்பரிக்கருடைய அதனுடைய ஆசையை அடக்குவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு யோசனை சொல்கிறார்கள். மூமின்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்கிற பொழுது மனது எளிதில் திருப்தி அடையும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம்தான். என்னுடைய திருப்தியை விடவும் என் அல்லாஹ்வின் திருப்தி தான் பெரிது என்று நம்பிவிட்டால் போதுமானது. எந்த அமலை செய்கிற பொழுதும், அது வியாபாரமாக இருக்கலாம், காசு பணம் சம்பாதிப்பதாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அமல்களாக இருக்கலாம், தொழுகை உள்ளிட்ட இபாதத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் லில்லா, அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன், அவன் திருப்தி ரொம்ப முக்கியமானது. லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, லி ரிலல்லா, அல்லாஹ்வுடைய ரிதுவானை பெறுவதற்காக நான் இந்த அமல்களை செய்கிறேன் என்கிற நிய்யத்தை ஒரு மூமின் தன் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால்
இந்த ஆர்ப்பரிக்கிற எண்ணம் ஒருபோதும் வராது. அவன் எவ்வளவு வச்சிருந்தாலும் அவனுக்கு நசீபு அல்லாஹ் அவ்வளவு கொடுத்திருக்கிறான், எனக்கு நசீபு இவ்வளவு அல்லாஹ் திண்மை தருவான் என்கிற தன்னம்பிக்கை நிச்சயமாக இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த், அளவு கடந்து இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று காசு பணத்தை சேர்ப்பது பணக்காரத்தன்மைக்கான அடையாளம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், யார் செல்வந்தன் என்றால் யாருடைய உள்ளத்தில் போதும் என்ற மனமும் எண்ணமும் இருக்கிறதோ அவன்தான் செல்வந்தன் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த பாரு, கிடைச்சது வரைக்கும் திருப்திப்படு. அப்படி திருப்திப்பட்டுட்டா அல்லாஹ் மேலும் மேலும் தருவான். அல்லாஹ் தந்ததை திருப்திப்படாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருகிற ரிஸ்க்கு அல்லாஹ் தடை செய்து விடுவான். இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய பெருமக்கள் இதைத்தான் சொல்கிறார். அல்லாஹ் எதை முயற்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும், அதுவெல்லாம் வேறு விஷயம். இன்னொருவனை கம்பேர் பண்ணி பார்த்து, இன்னொருடைய லைஃபை ஒப்பீடு செய்து பார்த்து, அவன் நல்லா இருக்கிறான், அவனை விடவும் ஒருபடி மேல நான் இருக்கணும்னு நினைக்கிறது மனது எளிதில் திருப்தி அடையவில்லை என்பதற்கான அடையாளம். பொதுவாகவே மனம் என்பது எது எதில் ஆசைப்படுன்னு சொல்லவே முடியாது, விவசாயம் இல்லாம ஆசைப்படும். இப்படி நண்பர் ஒருவர் இருந்தார், அவர் யாருடைய பாக்கெட்ல பேனாவை பார்த்தாலும் உடனே ஆசைப்பட்டுவார். அந்த பேனா 10 நிமிஷத்துல இவர் பாக்கெட்டுக்கு வந்துடும். சில பேருக்கு அப்படி ஒரு மோகம், பேனாவின் மீது ஆசை, கடிகாரத்தின் மீது ஆசை, செல்போன் மீது ஆசை, இல்லையா? எல்லாவற்றின் மீதும் ஆசைப்படும். ஏன் ஆசைப்படுகிறது தெரியாது. தொழுகையில ருக்குவுல தான் நின்றுட்டு இருப்போம், பக்கத்துல தொடக்கூடியவர் புது பிராண்ட்ல ஒரு செல்போன் வச்சிருப்பார். சுபஹான ரப்பியல் அலீம் சொல்லிக்கிட்டு அது என்ன பிராண்டாக இருக்கும், புது மாடலாக இருக்குதே என்று மனது பரபரக்கும். அது இயல்பானது. சில பேருக்கு சாப்பாட்டின் மீது மோகம், சில பேருக்கு பிரியாணியின் மீது கிரேஸ். எவ்வளவு கிடைத்தாலும் அவர்கள் அதை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். இது இயல்பானது, இது குறை சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருப்பாரு, மெனு கார்டை கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, வித்து போட்டோவோட ஏகப்பட்ட ஐட்டம் அதுல தெரியும். ஆனாலும் பக்கத்து டேபிள பார்ப்பாரு. அந்த தூரத்துல சுட சுட எதையோ கொண்டு வந்து வைப்பான் பாருங்க. இதை பார்த்துக்கிட்டே, சார் அந்த 8வது டேபிள் ஏதோ வச்சிருக்கீங்கல்ல, அது என்ன அப்படின்னு கேட்பார். அவர் அது விளக்கம் சொன்னதுக்கு பிற்பாடு அது ஒரு பிளேட்டு கொண்டாங்க அப்படின்பார். அது மேல ஒரு ஆசை. மனித மனம் என்பது இப்படித்தான். தனக்கு எது கிடைத்தாலும் பக்கத்தில் இருக்கிற மனிதன் எதை பெற்றிருக்கிறானோ அதன் மீதும் ஒரு ஆசையும் ஒரு மோகமும் இருந்து கொண்டே இருக்கும். 3000 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில்லை மேலே கீழையும் பார்ப்பாரு. ஜிஎஸ்டி எவ்வளவு, பில்லு கரெக்டாக போட்டுக்கிறானா, தண்ணி பாட்டில் எவ்வளோ தானே, ஆம்லெட் 40 ரூபாவா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அளந்து பார்த்துட்டு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும், அதுக்குள்ள 3000 ரூபாய் போட்டானே அப்படின்னு. மனசு எப்போ தெரியுமா திருப்தி அடையும்? அந்த ஹோட்டல் இருந்து பில்லெல்லாம் பே பண்ணி எந்திரிச்சு வரும்போது ஒரு 10 பல்லு குத்துற குச்சி, ஒரு 10 டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் 2-3 சோம்பு பாக்கெட்டு, இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சாதான் மனசு 3000 ரூபாய்க்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு ஆசைப்படும். இது இயல்பானது, இது குறையல்ல. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணணும். மனித மனம் என்பது இத்தகையதுதான். எல்லா விஷயத்திலேயும் இந்த ஆசையை, இந்த திருப்தியற்ற போக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மருந்து கிடையாது. அதுக்கு ஒரே மருந்து, என்னுடைய திருப்தியை விடவும் அல்லாஹ்வின் திருப்தி பெரியது. அல்லாஹ் எனக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் எதை தந்தாலோ அதன் மீது திருப்தி கொள்வது, அதை நான் சாப்பிட்டு விட்டு அது உடம்புக்கு இடையூறாக இல்லாமல் என் ஆரோக்கியத்திற்கு சத்துணவாக அது மாற வேண்டும் என்று துஆ செய்து விட்டால் மனது அப்படியே அடங்கிவிடும், திருப்தி அடைந்து விடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலேயும் மனதுக்கு அதை சொல்லி பழக்க வேண்டும். ஓடி ஆடி இரவு பகல் தெரியாமல் நீங்கள் காசு பணத்தை சேர்ப்பது செல்வந்த மனநிலை அல்ல. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம்தான் செல்வ மனநிலை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மூமின்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்கிறேன், எதுவாக இருந்தாலும் அடிமனசில் ஒரே ஒரு வார்த்தை சேர்த்து கொண்டால் போதுமானது, லில்லா, அல்லாஹ்வுக்காக சேர். அது தான தர்மமாக இருக்கலாம். பள்ளிவாசலுக்கு 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி தர்றோம், லைட்டு வாங்கி தர்றோம், ஏசி போட்டு கொடுக்குறோம், பாய் வாங்கி கார்பெண்ட் வாங்கி தர்றோம். மனசுகிட்ட கேட்கணும்,
பப்ளிசிட்டிக்காக வாங்கி தர்றியா இல்ல அல்லாஹ்வுக்காண்டி வாங்கி தர்றியா? நாம் மனதுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டால் அது நன்மைக்குரிய காரியமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித மனம் எதிலும் திருப்தி அடையாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ஆக பெரியது என்று சொல்கிறார். நான் மேலே ஓதிய வசனத்தில் வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. நாளை மறுமை தினத்தில் தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் மூமின்களுக்கு வாக்களிக்கிறார் என்று அந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் அவன் வர்ணித்துக் கொண்டே வந்தவன், சொர்க்கம் பெருசில்ல, ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், சொர்க்கத்தை விடவும் அல்லாஹ்வுடைய ரிதுவான் அவனுடைய திருப்தி ரொம்ப பெரியது என்கிறார். சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று மூமின்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை, அதை விடவும் அல்லாஹ்வுடைய திருப்தி பெரியது. அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளும் அமல்களும் எல்லாமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே துனியாவுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மனைவி கணவனை திருப்திப்படுத்துவதற்காக, கணவன் மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்குவதற்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே திருப்தியை பெறுவதற்காக, பிள்ளைகள் பெற்றோருடைய திருப்தியை பெறுவதற்காக, மாணவர்கள் ஆசிரியருடைய திருப்தியை பெறுவதற்காக, முதலாளியின் திருப்தியை பெறுவதற்காக, அவருடைய பாராட்டை பெறுவதற்காக உழைப்பது என்று உலகத்தில் மனிதர்கள் சக மனிதர்களுடைய தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய திருப்தியை பெறுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் திருப்தி பிரதானமானது, அதுதான் பெரியது. இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் ரொம்ப பெரியது என்கிற வாசகத்தை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெரியது, அதுதான் நிரந்தரமானது. மனிதர்களுடைய திருப்தி என்பது நிரந்தரமானதல்ல. தப்சீருல் குர்துபி என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற தப்சீர், அதனுடைய இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வாசகம் சொல்கிறார்கள், நீங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியாது. அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்று நீங்கள் ஒரு அமல் செய்தால் மனிதர்களின் திருப்தியை உங்களால் பெற முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தி மட்டும்தான் நிரந்தரமானது, மனிதர்களின் திருப்தி நிரந்தரமானதல்ல. ஆரம்பத்தில் பாராட்டுவான், அப்புறம் நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன தவறு நிகழ்ந்து விட்டால் அவன் தானே நமக்கு ஏற்கனவே தெரிகின்றோம். அவன் மனித மனங்களை அவ்வளவு தூரம் நாம் திருப்திப்படுத்தி விட முடியாது என்கிற கருத்தை இமாம்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் அமல்களை செய்யுங்கள் என்கிற கருத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று விட்டு மிஅராஜில் கண்ட காட்சிகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தையும் காட்டினான், நரகத்தையும் காட்டினான், நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதை அல்லாஹ் எனக்கு காட்டினான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் பெண்கள் சொர்க்கத்தில் அதிகம், நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் சில நேரங்களில் நன்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கணவனை பார்த்து வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, மாராயித்து மின்க ஹைருன் கத்து, உன்கிட்ட நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வார், உன்கிட்ட நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்வார்கள். 50 வருஷம் ஒன்றாக வாழ்வார்கள், 60 வருடம் ஒன்றாக வாழ்வார்கள், வாழ்க்கையின் கடைசி எல்லைக்கு சென்று விடுவார்கள், புள்ள குட்டிகளை பெற்றுக்குவாங்க, சொத்து சுகங்களை சேர்த்துக் கொள்வார்கள், எல்லா வகையான இன்பங்களையும் அடைவார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன மனக்கசப்போ ஒரு சங்கடமோ வருகிற பொழுது, இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்தல்ல, நான் என்னத்தை கண்டேன்றுவாங்க. இப்படி ஒரு நன்றி கொன்ற வார்த்தையை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த நன்றி கொள்ளக்கூடிய வார்த்தை திருப்தி அடையாத மனதின் வெளிப்பாடாக வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தையை பெண்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஆண்களும் சொல்லதான் செய்யறாங்க, ஆனா பெண்கள் இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்கிற காரணத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. அதனால மூமின்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பு அவனிடத்தில் காட்டுவதற்கு ஒரு ஹுஜ்ஜத்தாக, ஒரு ஆதாரமாக
ஏதாவது ஒரு அமல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு செய்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன் அவனை சந்திக்கிற பொழுது அவனிடத்திலே காட்டுவதற்கு, யா அல்லாஹ், நான் இந்த அமலை உனக்காகத்தான் செய்தேன் என்று ஆதாரமாக காட்டுவதற்கு ஒரு ஹுஜ்ஜத்தை தன் கைவசம் எப்பொழுதும் அவன் வைத்திருக்க வேண்டும். நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒரு வக்து தொழுக, எதுவாக இருக்கட்டும். சஹாபாக்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னிடமிருந்து ஒரு வக்து தொழுகையே கபூல் செஞ்சால் போதுமானது, நான் தப்பித்து விடுவேன் என்று சொன்னார்கள். சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைத்த பொழுதெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட்டவர்கள். அந்த சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது ஏன் அழுறீங்கன்னு கேட்ட பொழுது, ஒரு வக்து தொழுகையை அல்லாஹ் கபூல் செஞ்சால் போதுமானது, நான் மறுமையில தப்பிச்சிடுவேன். நாம செய்யக்கூடிய அமல்களை அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி என்ன என்று நமக்கு தெளிவாக தெரியும். எனவே எந்த அமல்களை செய்கிற பொழுதும் அது நம்மிடத்திலே அல்லாஹ்விடத்திலே காட்டுகிற ஹுஜ்ஜத்தாக, ஆதாரமாக, இறைவா, நான் இந்த தொழுகையை, இந்த ஜகாத்தை, இந்த சதகாவை, இந்த உம்ராவை, இந்த ஹஜ்ஜை உன் திருப்தியை நாடி செஞ்சேன் என்று சொல்லுகிற ஒரு அமல் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதன் வெளிப்பாட்டின் அடையாளமாக அதில் அல்லாஹ்வின் திருப்தி தெரிய வேண்டும். நமக்கு அந்த விஷயத்தில் முன்னோடியாக இருப்பவர்கள் சஹாபாக்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக துறந்தார்கள். மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர வேண்டும், வந்தார்கள். சம்பாதிப்பதற்காக அல்ல, மக்கால சம்பாதிக்க முடியல, மதீனாவில் நல்லா சம்பாதிக்கலாம் என்று வரவில்லை. வருகிற பொழுது மக்காவிலே சம்பாதித்த சொத்து சுகங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு ஒரு ஒட்டகத்திலே சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வரவில்லை. ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தார்கள். வெறும் கையோடு வந்தார்கள். எல்லாவற்றையும் மக்காவிலே இழந்துவிட்டு வெறுங்கையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? லில்லா லில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வரணும். அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அவர்கள் சின்ன சின்னதாக செல்வத்தை சேமித்த பொழுது போர்கள் கடமையாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வாருங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் வந்தார்கள். ஆனா மக்காவில இருந்து மதீனாவில் நிம்மதியா வாழலான்னு வந்தா இங்கேயும் உசுரை பறி கொடுக்கிற மாதிரி போருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களே என்று சஹாபாக்கள் நினைக்கல. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஜிஹாதுக்கு வந்தார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு யார் தயார் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எல்லா செல்வத்தையும் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலடிகள் கொண்டு வந்து கொட்டினார்கள். வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஈமான்! சஹாபாக்கள் யாராவது கடன் சுமையால் சிரமப்படுகிற பொழுது, அல்லது உணவு இல்லாமல் தத்தளிக்கிற பொழுது, ஆடை இல்லாமல் சிரமப்படுகிற பொழுது, அவங்களுக்கு யாரு ஆடை வாங்கி தர்றீங்க, யாரு அவருடைய கடன் சுமையை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்க என்று கேட்ட பொழுது நான் நான் என்று சஹாபாக்கள் போட்டி போட்டு எழுந்தார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை திருப்திப்பட்டான், அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்பட்டார். இது ஒரு கொடுக்கல் வாங்கல் முறை. இது நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுகிற பொழுது அல்லாஹ் நம்மை திருப்திப்படுகிறான். அவனுடைய மகிழ்ச்சிக்காக, அவனுடைய சந்தோஷத்துக்காக நாம் ஒரு அமலை செய்கிற பொழுது நம்மை சந்தோஷப்படுத்தும் விதமாக அல்லாஹ் அந்த காரியத்தை செஞ்சிருவான். சஹாபாக்கள் எல்லாவற்றையும் ரப்புக்காக தியாகம் செய்தார்கள். எல்லாவற்றையும் லில்லா லி வஜ்ஹில்லா லி ரிதல்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே அவர்களை அழைக்கிற பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்தான், அவர்கள் அல்லாஹ்வை திருப்தி அடைந்தார். அதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வை திருப்திப்படும் விஷயத்துல சந்தேகமே இல்லை. நான் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு ஜிஹாத செஞ்சேன், இவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தேன், எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா என்று எந்த சஹாபியும் வரலாற்றில் நினைத்ததாக ஒரு சின்ன தகவலை கூட நாம் வரலாற்று கிரந்தங்கள்ல, ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடியாது. கியாமத்து வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு கௌரவ பட்டமாக அல்லாஹ் இந்த ரலியல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து விட்டார். நாம சஹாபாக்குடைய பெயரை கேட்கிற பொழுது ரலியல்லாஹ் என்று சொல்கிறோமே, அது அல்லாஹ் கொடுத்த பட்டம். உலகத்தில் சஹாபாக்களை தவிர வேறு யாரும் அந்த பட்டத்தை பெற முடியாது.
சஹாபாக்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாலிஹீன்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள் என்கிற அந்தஸ்தில் இருப்பவர்கள் யாரும் சஹாபாக்களுடைய பக்கத்தில் கூட வர முடியாது. அவர்கள் ரசூலுல்லாவை நேரில் கண்டு எல்லாவற்றையும் ரப்புக்காக இழந்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது என்ற பட்டத்தை பெற்றவர்கள். எல்லாவற்றையும் ரப்புக்காக, ரப்பின் திருப்திக்காக என்கிற எண்ணத்தில் வாழ்ந்தவர்கள். சஹாபாக்கள் எத்தனை பேர்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகச்சிறந்த ராஜ தந்திரி, மிகச்சிறந்த போர் வீரர், போர்க்கள வித்தகர். ஒரே சமயத்தில் 2 கைகளால் வாளை சுழற்றி சண்டையிடும் ஆற்றல் பெற்றவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் பங்கேற்ற எந்த போரும் தோல்வி அடைந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம் என்றால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வியூகம். அவ்வளவு துல்லியமாக சண்டை போடக்கூடிய ஆற்றல் படைத்த மகத்தான போர்க்கள வீரர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று ஒரு பட்டம் கொடுத்தார். அவங்க சண்டை போடும்போது அவங்க சண்டை போடல, அல்லாஹ் சண்டை போடுவதாக அதற்கு அர்த்தம். சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்கிற பட்டத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய மாவீரர், ரொம்ப துடிப்பானவர், ஆற்றல் மிக்கவர். அவங்க ஒரு போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய படையில் அவர்கள் தளபதியாக ஒரு வீரராக இருந்து விட்டால் சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஹாலித் இருக்காரு, வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு பெயர் காதிசியா யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றில் பத்ர் போர் எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக அமைந்ததோ அதே போல உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த யுத்தத்திற்கு பெயர் காதிசியா. பாரசீக ரோம பேரரசை எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு சண்டை. அன்னைக்கு அவங்கதான் பெரிய வல்லரசு. முஸ்லிம்கள் 40,000 பேர் இருந்தார்கள். அவர்கள் பாரசீகர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருந்தார்கள். அந்த படையை வெற்றி கொள்வதற்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு தஆலா காதிசியா என்கிற இடத்திற்கு இந்த போர் படையை அனுப்பினார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்கள், தனக்கு கீழே இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முகக்குறிப்பை பார்த்தபடிய பேச்சை வைத்து கணிக்கக்கூடியவர். சஹாபாக்குடைய உள்ளம் முழுக்க ஹாலித் வந்து விட்டால் இந்த போரில் நமக்கு வெற்றிதான் என்கிற எண்ணத்தில் இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா இவங்க போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு தூதுவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். நாளை நடக்கும் காதிசியா போரில் ஹாலித் இப்னு வலீத் தளபதி அல்ல, சஅத் இப்னு அபி வக்காஸ் தளபதி என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தூதுவர் வந்தார், ஹாலித் ரலியல்லாஹுவை போர்க்களத்தில் சந்தித்தார். சந்தித்தவர் அவர் கையில இந்த கடிதத்தை ஜனாதிபதி ஒரு கடிதம் கொடுத்துக்கிறான்னு திறந்து படிச்சு பார்த்த பொழுது இந்த போரில் மதீனாவிலிருந்து புறப்படுகிற பொழுது ஹாலித் ரலியல்லாஹு தான் தளபதி. போர்க்களத்திற்கு வந்து விட்டார்கள், விடிந்தார் போர் ஆரம்பம். போர் முனையில் இருக்கிற பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கடிதம் கொடுக்குறாங்க, இந்த போரில் நீங்கள் தளபதி இல்லை, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா தான் தளபதி என்று அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதுவுமே பேசவில்லை. தாங்கள் அந்த இடத்துல இருந்து விலகிவிட்டு அந்த இடத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலாவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இந்த போரை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்து விட்டு விலகி கொண்டார்கள். அங்க கொஞ்சம் கசமுசான பேச்சு வந்துருச்சு. பொதுவாக 2 அணிகளுக்கு இடையிலேயும் உசுப்பேற்றுவதற்காக சில உளவாளிகள் சுற்றி கொண்டே இருப்பாங்க. இங்க நடக்கிறது அங்க போய் சொல்லுவான், அங்க நடக்கிறது இங்க வந்து சொல்லுவான், இப்படி சில பேர் இருப்பாங்க. அதுல ஒரு முனாஃபிக் ஹாலித் ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்டார், உங்க அமீருக்கு என்ன ஆச்சு? நேற்று வரைக்கும் இங்க வர்ற வரைக்கும் நீங்க அமீருல் ஜெய்ஷ், நீங்க தான் படை தளபதின்னு ஊரெல்லாம் பேசினாங்க. இன்னும் போர் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்களை பதவியிலிருந்து நீக்கிட்டு சஅத் இப்னு அபி வக்காஸ், மதீனாவாசி சஅத் இப்னு அபி வக்காஸ படை தளபதியாக மாத்திட்டாரு. உங்க ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டவுடன் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் தளபதியாக இருக்கிற பொழுது போரிட்டதும் அல்லாஹுவுக்காக, நான் சாதாரண சிப்பாகியாக இருக்கிற பொழுதும் போரிடுவதும் அல்லாஹ்வின் திருப்திக்காக என்று சொன்னார். நான் தளபதியாக இருந்தாலும் சிப்பாயாக இருந்தாலும் நான் யுத்தம் செய்வது அல்லாஹ்வின் திருப்தியை நாடித்தான். அதனால உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது, போயிட்டு வா, நம்ம அனுப்பிவிட்டான். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொன்னார்கள். பொறுப்பை சுமக்கிற எல்லோரும் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். பள்ளிவாசல்ல தேர்தல் நடக்குது அல்லது தேர்தலில் போட்டியிடுகிறார்கள்.
அல்லது பதவிகளை நாம் சுமக்கிறோம், அது இழந்து விடுகிற பொழுது அதை யார் திரும்ப பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. நோட்டீஸ்ல பேர் சரியா போடல, ஹாஜியார்ங்கிற பட்டத்தை போடலன்னா எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. வருதா இல்லையா? அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய எண்ணம் இருக்கிறதா என்ன? சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் இதை அல்லாஹுவுக்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் நிச்சயமாக நமக்கு வர வேண்டும். அப்படி வரக்கூடிய எண்ணத்தை நம்முடைய மனதுக்கு நாம் பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு மாணவனை பார்த்து நீ எதற்காக படிக்கிறாய் என்று கேட்டார், அவர் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வின் திருப்திக்காக படிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த நிய்யத்து அடிமனதில் ஆழமாக இருந்து விட்டால் அவர் போலி டாக்டராக இருக்க மாட்டார், மோசமான இன்ஜினியராக இருக்க மாட்டார், பொய்பேசி வாதாடக்கூடிய வக்கீலாக இருக்க மாட்டார். அல்லாஹ்வின் திருப்திக்காக அவர் வேலை செய்வார், அல்லாஹ்வின் திருப்திக்காக அவர் படிப்பார், அல்லாஹ்வின் திருப்திக்காக அவர் பட்டம் பெறுவார். நம்முடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக நாம் முடிவு செய்கிற பொழுது பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு சொத்து சுதந்திரம் வைத்திருக்கிறார்கள் என்று அளப்பதை விடவும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் பொருந்தி கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கை என் பெண் பிள்ளை பெற வேண்டும், என் மகன் பெற வேண்டும் என்கிற நிய்யத்தை அடிப்படையாக கூட நாம் அந்த கல்யாண காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்து எதை கொண்டு வராவிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய திருப்தியை நிச்சயமாக தருவார். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஹிலாஃபத்தில் அவங்களுடைய பொறுப்பில் இன்னொரு யுத்தம் நடந்தது, மதியன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தம் முடிந்து விட்டது. அந்த யுத்தம் முடிந்ததற்கு அவர் தளபதியாக இருந்தால் அந்த மதாயின் என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. சஹாபாக்களுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பித்தார்கள், அந்த போர்க்களத்தில் யார் யாரெல்லாம் கனீமத் என்று சொல்லக்கூடிய போர்க்கள வெற்றி பொருளை கைவசம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் கொண்டு வந்து இந்த கூடாரத்தில் வைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து அந்த கூடாரத்தில் வச்சுட்டாங்க. அந்த கூடாரம் முழுக்க பொருட்கள், யாரும் தங்களுக்கு கிடைத்த போர்க்கள பொருட்களை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அரசாங்கத்திற்கு அதுல ஒரு 5ல் 1 பங்கு போக வேண்டும். அதன் பிறகு தகுதியை பார்த்து அவர்களுக்கு பங்கீட்டு தரப்படும். அதுதான் முறை. எல்லாரும் கொண்டு வந்து அந்த கூடாரத்திற்குள்ளே தங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி பொருட்களை கொண்டு வந்து வைத்தார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டது. கூடாரம் நிறைய வெற்றி பொருட்கள். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அங்க இருக்கிற பொருள் காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவங்களே இரவு நேரத்தில் பாதுகாவலராக அந்த கூடாரத்திற்கு முன்னாடி நிற்கிறார். அந்த சமயத்தில் நடுநிசி நேரத்தில் ஒருவர் வயதான தோற்றத்தில் அடையாளமே தெரியாத அளவுக்கு தன் கைவசம் ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே வைத்துவிட்டு வேக வேகமாக போகிறார். சாது ரலியல்லாஹு தஆலா அந்த கூடாரத்தை அவர் என்ன வைத்து விட்டார் என்று அந்த துணியை விலக்கி பார்த்த பொழுது அது மதாயின் நகரத்துடைய மன்னர் அணிந்திருந்த ஒரு கிரீடம். அவர் கைவசம் இருந்த சின்ன வெளிச்சத்தில் அந்த கிரீடம் ஒளிவிட்டு பிரகாசித்தது. விலை மதிக்க முடியாத வைர கற்கள் அதிலே பதிக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை இவர் வச்சுட்டு போறாரே, இவர் யாரு என்று சாது ரலியல்லாஹு தஆலா கூடாரத்தில் இருந்து வேகமாக வெளியில வந்து கேட்கிறாங்க, மன்னன்த சம்மிஸ்முக், யார்பா நீ, உன் பேரை சொல்லிட்டு போப்பா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், யா அமீரல் ஜைஷ், எங்கள் படை தளபதியே, என் பேரை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த ரப்புக்காக நான் இந்த ஜிஹாதை செய்தேனோ அந்த ரப்புக்கு என் பெயரும் என் வாப்பாவின் பெயரும் என் பரம்பரையின் பெயரும் தெரியும். என் ரப்புக்கு தெரிந்தால் போதுமானது, அவன் திருப்திக்காகத்தான் இந்த காரியத்தை நான் செய்தேன், உங்களிடத்தில் பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த சஹாபி சொல்லிவிட்டு தலைமறைவாகிவிட்டார்கள். யார் என்று கடைசி வரைக்கும் வரலாற்றில் அந்த பதிவு இல்லை. ஆனால் கிடைத்த பொருள் கூடாரத்திற்கு வந்து விட்டது. இப்படி 1-2 செய்தி அல்ல, ஏராளமான செய்திகள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் திருப்திக்காக ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு பெருசு என்கிற நிலையில் வாழ்ந்தவர்கள். அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வரும். அந்த எண்ணம் தான் சோதனைகளும் கஷ்டங்களும் இழப்புகளையும் சந்திக்கிற பொழுது அல்லாஹ் மின் ஹைசு லா யஹ்தசிப், அவன் நினைக்காத புறத்தில் இருந்து அவனுக்கு உதவி கொண்டே இருப்பான். அந்த இழப்பு ஒரு இழப்பல்ல, அது ஒரு மூலதனம் என்கிற தத்துவத்தை அந்த இழந்த மனிதனுக்கு ரப்பு புரிய வைப்பான். எல்லா இடத்திலேயும் அது மட்டுமல்ல, அவனுக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்தேன், அல்லாஹ்வுக்காக நான் இதை இழந்தேன் என்கிற நிய்யத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதன் பலாபலனை அடையக்கூடிய பாக்கியத்தை சந்ததிகளுக்கும் தருவான். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ் உம்ராவுடைய காலகட்டத்தில் அமல் செய்கிற பொழுது நாம் சஃபா மர்வாவில் ஓடுவோம் இல்லையா?
அப்படி சஃபா மருவாவிலே ஓடுவது எப்படி இபாதத்தானது? ஒரு ஓட்டம் எப்படி இபாதத்தாகும் என்றால், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாகம் எடுத்த பொழுது காபாவில இருந்து 14 மீட்டர் தொலைவில் மகனை படுக்க வைத்து விட்டு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே தண்ணீரை தேடி ஓடினார்கள். அப்படி ஓடுகிற பொழுது காபாவையும் தன் பிள்ளையும் ஒரு பக்கம் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் சஃபா மருவாவிலே நடக்கக்கூடியவர்கள், ஓடக்கூடியவர்கள் அந்த திசைகளுக்கு வருகிற பொழுது காபாவை ஒரு முறை பார்க்க வேண்டும். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், நாமும் பார்க்கிறோம். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரை தேடி ஓடினார்கள். அது ஹஜ் உம்ராவுடைய ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக, அது முக்கியமான ஒரு அமலாக மாறி இருக்கிறது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, காபாவை கட்டி முடித்து நிறைவு செய்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட போறாங்க. அல்லாஹ் புறப்பட சொல்லிட்டான். தன்னந்தனியாக யாருமே இல்லை. பூமியின் நடுமத்தியில் ஒரே ஒரு கட்டிடம் மட்டும் இருக்கிறது, ஆலயம். வேறு மனிதர்கள் இல்லை, புற்பூண்டுகள் இல்லை, மரம் செடி கொடிகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, ஆள் அரவம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர ஸீ ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, புற்பூண்டுகள் கூட முளைக்காத இந்த மண்ணில என் பஞ்சாயத்து பிள்ளைகளை தனியா விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு ரப்பிட துவா, நீ பார்த்துக்கன்னு துவா செஞ்சுட்டு போறாங்க. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அபிஹாதா உமிர்த்த, இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இதன் லா யுலீஅன் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் நீங்கள் போய் வாருங்கள், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னதற்காக, அல்லாஹ்வை நினைத்து இந்த வார்த்தையை சொன்னதற்காக ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீருக்காக ஓடிய அந்த ஓட்டத்தை பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இபாதத்தாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விட்டார். இதற்கு பின்னாலே நிறைய செய்திகள் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள். தன்னன் தனிமையில் சிக்கிக் கொண்ட பொழுதும் கூட அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ் நினைத்தார்கள். அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அவர்களை நினைக்க வைத்தான். ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் அன்னை ஹாஜராவை, அண்ணன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அமல்களை நினைக்காத ஹாஜிகள் இல்லை. பூமிகள் அதைத்தான் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இபாதத்தை நினைத்து ஓடவில்லை, தாகத்திற்காக ஓடினார்கள். பின்னால் வந்த தலைமுறைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தாகத்தின் ஓட்டத்தை இபாதத்தாக மாற்றினார். என்ன காரணம் என்றால், அந்த ஓட்டம் அல்லாஹ்வை நினைத்து ஓடிய காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பின்னால் வந்த தலைமுறையினருக்கு அதை இபாதத்தாக மாற்றினான் என்று திருக்குர்ஆன் விரிவுரையாக ஒரு தத்துவத்தை சொல்வார். அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தி ரொம்ப முக்கியமானது. மூமின்களுக்கு அவர்கள் செய்த அமல்களுக்கு பகரமாக சுவனத்தை விடவும் பெரிய சொத்து, சுவனத்தை விடவும் பெரிய செல்வம் அவனுடைய திருப்தி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அந்த எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேசுறதுக்காக அல்லாஹ் வருவான். அப்படி வருகிற பொழுது, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். ஃபயகூலூன, சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வ சஅதைக், யா அல்லாஹ், நான் உனக்கு அடிபணிந்து விட்டோம். வல் கைரு ஃபீ யதிக், இன்றைய தினம் எல்லா நலவுகளும் உன் கைவசம் தான் இருக்கிறது, உனக்கு நாங்கள் அடிபணிந்து விட்டோம் என்று அந்த வார்த்தையை சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். ஃபயகூல், அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாசிகளை பார்த்து, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, ஹல் ரதீத்தும், திருப்தியா இருக்குதா? நம்ம கேட்போமா இல்லையா? வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டா நம்ம கேட்போமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீத்தும், திருப்தியா இருக்குதா அப்படின்னு கேட்பான். ஃபயகூலுன, சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், வமா லனா லா நர்தா யா ரப், நாங்கள் திருப்திப்படாமல் இருப்பதற்கு இங்க என்ன குறை இருக்கிறது? வகத் ஆதைதனா மாலம் நூத்தி அஹதம் மின் ஹல்கிக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பினங்களுக்கும் தராத பெரிய வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய், நாங்க எப்படி திருப்திப்படாமல் இருக்க முடியும் என்று சொர்க்கவாசிகள் கேட்பார்கள். ஃபயகூல், அப்ப அல்லாஹ் சொல்வான், அலா உஅதீக்கும் அஃதல் மின் தாலிக், இந்த சொர்க்கத்தை விடவும் இன்னொரு பரிசு நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்பான். சொர்க்கவாசிகள், யா ரப்பு வ அய்யு ஷைஇன் அஃதல் மின் தாலிக், இருக்கிறதுலேயே ஆக பெரிது சொர்க்கம் தானே, நீ சொர்க்கத்தையே தந்து விட்டாயே, சொர்க்கத்தை விடவும் பெரிதாக என்ன இருக்கிறது என்று
சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், இதை விட வேற என்ன இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி, இன்றைய தினம் நான் உங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்தி விட்டேன், இன்றைய தினம் நான் உங்கள் எல்லோரையும் பொருந்தி கொண்டேன். வலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பின் நான் உங்கள் மீது யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. பெருமக்களே, ரமலான் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ரஜப் மாதம் இன்றைக்கு பிறை 19, இங்கிருந்து ஒரு 10 நாட்கள் இருக்கிறது. அடுத்து ஷாபான் ஒரு மாதம், மொத்தம் 40 நாட்கள் ரமலானை நெருங்குவதற்காக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் உறவுகளுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் தந்தொருள் பாலிப்பானாக. எந்த அமல்களை செய்கிற பொழுதும் அது அல்லாஹுவுக்காக செய்கிற நீங்க நிய்யத்தோடு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவானாக, சொர்க்கத்தில் அவருடைய லிகாவை தருவானாக, அவருடைய ரிதுவானை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.